श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सदितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेः वगुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. இந்த மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி என்பது ஸ்தோத்திர ரத்னத்தில் 5வது ஸ்லோகம். சுவாமி நம்மாழ்வாரை பற்றின இந்த ஸ்லோகம். இன்னைக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம். இந்த ஸ்லோகம் அருளிச்செயல் அனைத்துக்கும் பொது தனியன்களாக உள்ள பகுதியில் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. தினமும் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு சுவாமி தேசிகன் பாஷ்யம் பண்ணினார். அதில் குருமுகமாக காலக்ஷேபம் செய்தால்தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நிறைந்ததுன்னு கூட கருத்துண்டு. அது மாதிரி இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் குட்டி பாஷ்யம்னு சொல்லுவான். அதை ஆச்சாரிய முகேன அழகா அதை அனுபவிக்கணும். அவ்வளவு ஆச்சரியமான 65 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் முதல் 4வது ஸ்லோகத்தில் பராசர பிரம்மரிஷிக்கு வணக்கம் செலுத்திய ஆள வந்தார். அடுத்தது நம்மாழ்வாருக்கு வணக்கமாக அவரை பற்றி மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி ஸ்லோகம். இதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றது, பராசரருடைய பிரபந்தங்களை விட சிறப்பான பிரபந்தங்களை அருளினார் ஆழ்வார். ஏன்னா அவைகள் வேதத்தின் கருத்தினை விளக்கி, வேதத்திற்கு ஐயோ நம்ம தவறா புரிஞ்சுண்டு தவறாக பொருளை கூறி நம்மை குலைக்கப் போகிறார்களே என்ற நடுக்கம் தீர உதவும் ஒரு கருவியாக இந்த பிரபந்தங்கள் பொலிகின்றது, ஜொலிக்கின்றது. பராசர மகரிஷியும் உபபிரமணமான புராண ரத்னத்தை, விஷ்ணு புராணத்தை அருளினார். ஆனால் கூட அவருடைய பிரபந்தத்தை விட ஆழ்வாரின் அருளி செயல்கள் ஒன்று வேதத்தின் சித்தாந்தமான ரகசியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, தெளியாத அந்த மறைநிலங்கள் வேத உபனிஷத் வாக்கியங்கள், இந்த தமிழ் பிரபந்தங்கள் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை கண்டு தெளிகின்றோம் என்கிறார் சுவாமி தேசிகன். வேதத்தின் சித்தாந்தமான ரகசியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்கிறது நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள். 1. 2வது, கேட்பவர்கள் மற்றும் அனுசந்திப்பவர்கள் ஆகிய அனைவருக்கும் உடனே பரமாத்மாவிடம் மனத்தை ஈடுபடுத்த வைக்கிறது. எவ்வளவு அழகான பாசுரங்கள். 3வது, தமிழ் மொழியில் இருக்கு, அதனால அனைவருக்கும் உதவி செய்கிறது தமிழ் மொழியில இருப்பதால். ஸோ இப்படி ஆழ்வாருடைய அருளி செயல்கள் சிறப்புடையது. அது மட்டும் இல்லை, மதுரகவி ஆழ்வார் சம்பிரதாய பரம்பரையின் மூலம் நாதமுனி அவர்கள் மூலம் உதவி செய்து அருளினவர் இந்த நம்மாழ்வார். நாதமுனிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் கால இடைவெளி பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் பகவானுடைய ஆச்சரியமான சங்கல்பத்தால் அனுகிரகத்தால் ஆழ்வார் நாதமுனிக்கு காட்சி தந்து அவருக்கு சர்வ உபனிஷத்துக்களுடைய சார பொருளையும் உபதேசித்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தந்து உதவி எவ்வளவு ஆச்சரியமாக குலபதி பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். இதுல ரொம்ப அழகா எம்பெருமானே தாய் தந்தை சகோதரன் என்றெல்லாம் பெருமாளை போற்றும் சுபாலோபனிஷத். ஏன் தாயைப் போலும் தந்தையைப் போலும் உடன் பிறந்தவர் போலும் உதவுகிறான் பெருமாள் அப்படி. ஆனா ஆழ்வாரிடமும் அது இருக்கான். வந்தார் தெரிவிக்கிறார். ஆழ்வாரையும் தாயாகி தந்தையாகி மற்றும் உறவுகளை பட்டியலிட்டு போற்றுகிறார் வந்தார். இந்த நம்மாழ்வாரின் பெருமையை சுவாமி தேசிகன் அழகாகவும் தெளிவுடனும் காட்டிவிட்டார். ஆழ்வாரே நம் குலத்தவருக்கு தாய் தந்தை சொத்துக்கள் என்ற நிலை இங்கு மட்டுமல்ல, மோட்சத்திலும் கூட அப்படிதானா. அதனால்தான் எதேவ நியமேன
என்ற தொடர்கள் காட்டுகிறது என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். எதேவன் நியமேன ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துக்கு மூல புருஷர். கோத்திரங்களுக்கு எப்படி ரிஷிகளோ அதுபோல மத அன்வயானாம் அப்படின்னா நாதமுனிகளுடைய சம்பிரதாயத்தவரான நமக்கெல்லாம் தாயைப் போலவும் தந்தையைப் போலவும் உதவுகிறார் ஆழ்வார். ஆழ்வார் திருவடி நமக்கு மனைவிகளைப் போல மடலைகளைப் போல உதவிடுவதாக காட்டுகிறார். யுவதையகா தனையாகான, ஒருவனுக்கு பல மனைவிகள் பல குழந்தைகள் இருக்க வாய்ப்புண்டு. அதனால்தான் பல தாய் தந்தை இருக்க முடியாது. ஸோ மனைவி ஒருத்தியா இருந்தா கூட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தேவிகள் அப்படின்னு கூப்பிடுறதுனால யுவதையகான்னு சொல்லலாம். மாமான் மகளே மாமீர் என்று மாமியை பன்மையில் அழைக்கிறாள், ரெஸ்பெக்ட் அது. ஸோ மகா வைராக்கிய நிதியான சுவாமி தேசிகன் ஒருவனுக்கு தாய் தந்தை தாரம் புதல்வன் இத்துணை உறவு இருப்பினும் பணியாள் அடியாள் பணம் அணிமணிகள் போன்ற சொத்துக்கள் இல்லாது போனால் இவை அனைத்தும் இருந்தும் இல்லாதவையாக கொள்ளப்படும் என்பதனால் விபூத்யா என்கிறார். இப்படி ஆழ்வாரே அத்தனையும், ஆழ்வாருடைய திருவடிகளே அத்தனையும், அந்த திருவடிகள் திருவுடையவை, மகிழம்பூவினால் பூஜிக்கப்பட்ட அழகு நிறைந்தவை, மிகவும் பிரசித்தமானவை. அப்படிப்பட்டது. இந்த 12 ஆழ்வார்களில் 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்களை அருளியவர்கள் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களில் பெரியது பெரிய திருமொழி. ஸோ இப்படி அதாவது ரொம்ப ஆச்சரியமா நம்மாழ்வார் உபதேசித்த முறை, இந்த வரிசை நாதமுனிகள் ஏற்படுத்தியது. இந்த ஒவ்வொரு பதிகமும் இதை பிரித்து நாதமுனிக்கு நம்மாழ்வார் யோக நிலையில் 4000 பாசுரங்களையும் அருளினார் என்பது நம் சம்பிரதாயம். அவருக்கு நம்மாழ்வார் உபதேசித்த முறை அது, முன்னோர் காட்டிய வழி என்பது அது. இப்படி 1000 பாசுரங்களையும் திருவாய்மொழியில் அந்தாதியால் தெரிவித்தபடியால் அது முதல் பாசுரம் எது கடைசி பாசுரம் எது 2வது பதிகம் எப்படின்ற ஐயமே கிடையாது. டக் டக் டக்குன்னு கடைசியில் வேர்ட்லேருந்து அடுத்த வேர்டு வந்துடும், அடுத்த பாசுரம் வந்துடும். இப்படி ஒரு தொடர்பினை பார்க்கும்போது ஒரு திருவாய்மொழியில் ஆழ்வார் மிக மகிழ்ச்சியுடன் பாடுகின்ற நிலையையும் அடுத்த திருவாய்மொழியில் மிகுந்த வருத்தத்தினை காட்டி பாடுகின்ற திருமொழியும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா அது உணர்ச்சி குவியல். அப்படி உணர்வு பூர்வமாக கண்ணன் காதலை காட்டும் கவிதைகள் ஆழ்வார் அருளுகிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமா ஒரு அடையப்பட வேண்டியவன் எப்படி இருக்கணும், ஒரு அடைந்த அப்புறம் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு திருவாய்மொழி 1000 பாடல்களும் உணர்த்தும் மைய கருத்து. மெயின் பாயிண்ட் என்னன்னா, திருமாலை பெறுவதற்கு திருமாலே வழி, திருமால் தான் பலன். உபேயமும் திருமாலே, உபாயமும் திருமாலே, பலனும் திருமாலே, வழியும் திருமாலே. இதை தாத்பரிய ரத்னாவளியில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். தேவ ஸ்ரீமான் சுசித்தே ஸ்வயமிக காரணமிதி வதன் ஏகம் அர்த்தம் சகஸ்ரே. அடையப்பட வேண்டியவனான உபேயமான அவன் அடைவிப்பவனும் ஆகிறான் என்பதை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு பத்திலும் ஒரு குணத்தை காட்டுகிறார். அதாவது ஒவ்வொரு 100லும் ஒரு குணத்தை காட்டுகிறார். ஒருவன் அடையப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம அடைய வேண்டியவனாக இருக்க வேண்டும் என்றால், 1 அவன் வழிபாட்டுக்கு உரியவனாக இருக்க வேண்டும், 2 அவன் இனியவனாக இருக்க வேண்டும், 3 அவனை வழிபட்டு உணர்வதற்கு அவனை தியானம் செய்ய வேண்டும். அதற்கேற்றா போல அவனுக்கு அழகிய வடிவம், ரூபம், குணம் இருக்க வேண்டும். 4வது அவன் மற்றைய போக்கியங்களை விட மிக 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 உயர்ந்த போக்கியமாக இருந்தால்தான் அவனிடம் ஆசை வரும். அப்படி பரமபோக்கியமாக மிகச்சிறந்த போக்கியமாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயம், இந்த 4 குணங்களும் ஒருத்தனுக்கு இருந்தால் அவனை அடைய வேண்டும் என்ற வரும் ஆசை வரும், ஆவல் வரும், காதல் வரும், பிரீத்தி வரும். எனவே உபேயமாவதற்கு, அதாவது அடையப்பட வேண்டியதற்கு, அடையப்பட வேண்டியவனாக இருப்பதற்கு அந்த உரிய தன்மை, இனிமை, அழகிய வடிவம், பரம போக்கியம் ஆகிய 4 குணங்கள் தேவை. அதுதான் சுவாமி தேசிகன் தெரிவிப்பது சேவியத்துவம், போக்கியபாவம், திவ்யமங்கள விக்கிரகம் மற்றும் எல்லா போக்கியங்களையும் விஞ்சும் போக்கியத்துவம். இப்படி இதெல்லாம் நிச்சயமா இருக்க வேண்டும். இப்படி முதல் 4 பத்துகளால் எம்பெருமான் உபேயன், அடையப்பட வேண்டியவன் என்பதை தெரிவிக்கிறாராம் திருவாய்மொழியில முதல் 400 பாசுரங்களில். அவனை பெறுவதற்கு அவனே வழி.
என்பதை மேல் 6 பத்துகளால் நாம் ஏற்கும் உபாயம், நாம் ஏற்கும் வழி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு நன்மைகள் ஏற்பட காரணமாக இருக்கணும். அந்த வழி நம்மால் எளிதில் வசத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும், ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும். 2வது. 3வது, நமக்கு வேண்டாதவைகளெல்லாம் அகற்ற வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த வழியில் இருக்கிற தடங்களை எல்லாம் அகற்ற வேண்டியதாக அந்த வழியே இருக்கணும். 4வது, நம்முடைய விருப்பப்படி அது அமைந்திட வேண்டும். 5வது, நமக்கு நண்பனாக இருக்க வேண்டும். அதாவது நம்மால் இதுதான் என்று காரணம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில், வழியே நமக்கு தெரியாத நிலையில் நம்மை கைப்பிடித்து கூட்டிண்டு போகும் நண்பனாக இருக்க வேண்டும். 6வது, நல்வழியில் நமக்கு துணையாக இருந்திடல் வேண்டும். இந்த 6 குணங்களையும் உடைய எம்பெருமானே 5ஆம் பத்திலிருந்து அடுத்த 6 பத்துகளில் எம்பெருமானே உபாயம் என்று தெரிவிக்கிறார். ஆக உபாயமும் அவனே, உபேயமும் அவனே என்ற ஒப்பற்ற கருத்து திருவாய்மொழியில் ஒரு மெயின் பொருளாக இருக்கிறது. வழிபாட்டுக்கு உரியவன், வழிபாட்டுக்கு உரியவன் எப்படி இருக்கணும்னா, மிகப்பெரியவனாக இருக்க வேண்டும், பரதத்துவமாக இருக்க வேண்டும், சுப்ரீம் லார்டாக இருக்கணும், பொதுவாக பட்சபாதம் அற்றவராக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், நாம் நெருங்கும்படியான சௌலபியத்துடன் இருக்கணும், எளிமை உடையவனாக இருக்கணும், நம்முடைய பிழைகள் அனைத்தையும் பொறுத்திடும் பொறுமை உடையவனாய், தயாளுவாய், கருணாநிதியாய் இருக்க வேண்டும், நம்முடைய கீழ்மை பாராட்டாது நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துபவனாக இருக்க வேண்டும், நம் நெருக்கத்தை ஏற்பவனாகவும் இருக்க வேண்டும். நம்ம கொஞ்சம் சமர்ப்பித்தாலும் அதை ஏற்று மகிழ்ந்து அப்படியே ரொம்ப சந்தோஷிப்பவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு பணிவிடை செய்தலே இன்பம் என்னும்படி இருக்க வேண்டும். நேர்மை உடையவனாக இருக்க வேண்டும். படிப்படியாய் நம்மையும் அவனுடைய சேர்த்தியில் ஈடுபடுத்திடும் தன்மை உடையவனாக அவன் இருக்க வேண்டும். நம்மிடமிருந்து தான் நமக்கு வழங்கும் பொருளுக்கு ஈடாக எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு தன்னையே தரும் வள்ளலாக இருக்க வேண்டும். இப்படி இந்த 10 பண்புகளையும் உயர்வர முதல் 10 பாசுரத்திலையும், வீடுமின் 3வது பத்துடை, 4வது அஞ்சிரை, 5வது வளவேழுலகு, 6வது பரிவதியில், 7வது பிறவித்துயர், 8வது ஓடும் புள்ளேரி, 9வது இவையும் அவையும், 10வது பொறுமா நீள்படை என்ற 10 பதிகங்களில் நம்மாழ்வார் காட்டி அவனே சேவ்யத்துவம் என்ற குணத்தை உடையவனாக இருப்பது, வழிபாட்டுக்குரியவனாக இருப்பதை ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிப்பதை சுவாமி தேசிகன் பிரித்து 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 தன்னுடைய ஸ்லோகங்களில் அனுபவிக்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் அவர். அதாவது ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்ன்றத அஞ்சிரைய மடனாரை அதில் 10 பேரை ஆழ்வார் தூது விடுகிறார். இங்குள்ள தொடர்களினால் ஆச்சாரியர்களுக்கு உரிய 10 பண்புகள் காட்டப்படுகிறது. அது சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில் அனுபவிக்கிறார். சத்தி பவ்யான் சீவாச்சகா சிசரித சுகான் கிருஷ்ண சாரூபிய சௌமியான் என்ற ஸ்லோகத்தில், அதாவது சத்தி பவ்யான், சில புக்கில் சத்ரி பவ்யான் இருக்கு, அது சத்தி பவ்யான்னு உத்தம சுவாமி தெரிவிக்கிறார். அதாவது ஒரு ஆச்சாரியனுடைய பண்புகள் என்ன என்று சிந்தித்தால் அதற்கான பதில்கள் ஆழ்வார் இதில் தெரிவிக்கிறார்னு சுவாமி தேசிகன் அறுதியிட்டு கூறுகிறார். 1, ஆச்சாரியன் நமக்காக பகவானிடம் சிபார்சு செய்யும் அளவிற்கு நல்ல அனுஷ்டானத்துடன் கூடிய ஞானத்துடன் இருத்தல் வேண்டும். ஞானம் அனுஷ்டானம் என்ற 2 ரெக்கைகள் கொண்ட நம்மை விட உயர்ந்த இடத்திலிருந்து வாழ்க்கை பயணத்தை நடத்துவதால் ஆச்சாரியன் பறக்கும் பறவை போல. ஆச்சாரியனுக்கு அறிவும் அனுஷ்டானமும் தேவை. அதனால்தான் அஞ்சிரைய மடனாராய் என்று அப்படி அருளை உடையது என்பதால் நமக்கு அருளும் தன்மையும் உடையவனாக ஆச்சாரியன் இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது முதல். 2வது, ஆச்சாரியன் நாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய இனிய சொற்களால் உபதேசிப்பவராக இருக்க வேண்டும். அதனால்தான் இனக்குயில்கள் என்கிறார். குயில் போல் நம் செவியை ஈர்ப்பவராக, இன்சொல் பேசும் விஷயமாக இன்சொல் இனிய சொற்களால் நமக்கு உபதேசிப்பவராக இருக்க வேண்டும் சுவாமி. 3வது, நல்ல நடத்தை, ஒழுக்கம், ஆச்சாரம் மிகுந்தவர்களாக இருப்பார் ஆச்சாரியர்கள். அதனால்தான் மென்னடைய அன்னங்காள் என்ற தொடர்பினால் குறிக்கப்படுகிறது. 4வது, நன்னீளம் அகன்றில்கள், கண்முன் கொண்டு வரும் அழகிய திருமேனி ஆச்சாரியர்களுக்கு இருக்கும். கண்ணனையே அப்படி கொண்டு வரும் திருமேனி
ஆச்சாரியர்களுக்கும் அந்த அழகிய திருமேனி இருக்கும். அதனால்தான் நன்னீல அகன்றில்கள் இந்த அந்த வடிவழகாந்த வன்தூப்புல் வள்ளல் திருவாய்மொழியில் உள்ள நன்னீலம் என்ற மகன்றில் பறவைகளுக்கான அடைமொழி இதனை உணர்த்தி விடுவதாக காட்டுகிறார் கிருஷ்ண சாரூபிய சௌமியான் என்று ரத்னாவளி தாத்பரிய ரத்னாவளியில. ஐந்தாவது, ஆச்சாரியர்கள் நம் ஆத்மாவுக்கு ஏற்ற நல் உணவான உபதேசங்களை நமக்கு நிலைப்பட்டு நிற்கும் வகையில் வள்ளல்களாக இருப்பார்கள். அதனால்தான் இறை தேர்வன் சிறு குருகு இறை தேர்வன் என்று தொடர்பு கொண்டு சுவாமி தேசிகன் ஸ்வாகார உதாரசீலான் என்று ஆச்சாரியர்கள் திருத்தோள்களில் சக்கரம் சங்கு ஆகிய பகவானுடைய அடையாளங்கள் இருப்பது போல ஆழி வரி வண்டு என்கிறார். ஆழி வரி அதாவது ஆழி, சங்கு சக்கரம் அதாவது திருமண், தாமரை மணி மாலை, துளசி மணி மாலை, சங்கு சக்கரம் இதெல்லாம் ஆழி வரி என்ற அடைமொழி உணர்த்துகிறது. அதனால்தான் தனுதர்த்த பகவத் லக்ஷ்மணகா என்கிறது தாத்பரிய ரத்னாவளி. ஏழாவது, தம் மேன்மையை காட்டாது குழந்தை போல எளிமை உடையவர்களாக இருப்பார்கள். பால்யேன திஷ்டாயேத் என்று வேதம் கூறியபடி ஆச்சாரியர்கள் இளங்கிளியே என்கிற அடைமொழி இதை காட்டுகிறது. ஏழாவது பாசுரத்தில் இன்னடிசில் வைப்பாறை நாடு என்று சிறு பூவையை குறிப்பிடுவதன் மூலம் ஷீடர் தாமாகவே சமர்ப்பிக்கும் பொருளை கொண்டு தேக யாத்திரை செய்திடுவர் ஆச்சாரியர். சிறு பூவை. ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறது. சிஷ்யர்களால் அவர்கள் ஏதோ சமர்ப்பிக்கும் பொருளை கொண்டு தேக யாத்திரை செய்திடுவர் ஆச்சாரியர்கள். ஒன்பதாவது, சிஷ்யர்கள் இருக்குமிடம் தேடி குளிர்ந்த உள்ளத்துடன் வருவார்கள் ஆச்சாரியர்கள். அவர்களையும் குளிர்விப்பார்கள் சம்சார தாபத்திலிருந்து நீக்குவதற்கு. நம்மை நாடி வந்து வீசும் ஒரு பனி வாடை போல ஊடாடு பனி வாடை என்கிறார். பத்தாவது, மட நெஞ்சு. நமது மனத்துடன் நாம் நம் ரகசியங்களை அந்தரங்களை எப்படி சிந்திப்போமோ அப்படி ஆச்சாரியர்களுடன் பெருமாள் சிந்திப்பானாம், உரையாடுவானாம். திருக்கட்சி நம்பிகள் பேரருளாளனுடன் உரையாடுவது போல அப்படி அந்தரங்கமானவற்றை சொல்ல தகுதி உடைய நெஞ்சு போன்றவர்கள் ஆச்சாரியர்கள் என்று காட்டுவதற்காக மட நெஞ்சு என்கிறார். இப்படி அஞ்சிறைய மடனாராயில் ஆச்சாரியர்களுக்கு உரிய தன்மைகளான அறிவும் அனுஷ்டானமும் இனிய சொற்களால் உபதேசம் செய்யும் தன்மையையும் நல்ல ஆச்சாரத்தையும் கண்ணனை போன்ற கார்மேனி உடைய ஆச்சாரியனுடைய உருவத்தையும் ஆத்மாவிற்கு உணவான சது உபதேசங்களை அள்ளித்தரும் வள்ளலாக இருப்பதையும் பகவத் சின்னங்களை உடைய திருமேனியுடன் விளங்கு ஜொலிக்கும் தன்மையையும் குழந்தை போல எளிமையாக இருப்பதையும் ஷீடர்கள் தாமே சமர்ப்பித்த திரவியங்களால் தேக யாத்திரை செய்யும் தன்மையையும் தம்மை நாடி வந்து நம்மை குளிர வைக்கும் தன்மையையும் நமக்கு நம் மனம் போன்று நெருக்கமான தன்மையையும் உணர்த்தப்படுகிறது என்று சுவாபதேசத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி எவ்வளவு அழகாக சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் நம்ம ஆழ்வாரை. முன்னுரைத்த திருவிருத்த 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழை அறவா 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே என்கிறார் சுவாமி. அடியேன் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி. அடியேன்.